المتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. قال النبي صلى الله عليه وسلم أن الهجرة تهدم ما كان قبلها أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஹிஜ்ரி 1446 ஆண்டை நிறைவு செய்து ஹிஜ்ரி 1447 ஆண்டின் துவக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டை கைரான, பரக்கத்தான, ஆஃபியத்தான ஆண்டாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி வருட பிறப்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு கால கணக்கை அவர்கள் மையமாக இஸ்லாமிய சமுதாயம் வைத்திருப்பதின் பின்னணி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறை மையமாக அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய இந்த கால கணக்குகள் கணக்கிடப்படுகிறது. பொதுவாக பல வகையான கால கணக்குகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் அவர்களின் தலைவர்களின் பிறப்பு அல்லது அவர்களின் இறப்பு, இது போன்ற விஷயங்களை மையமாக வைத்து அவர்களின் கால கணக்குகள் கணக்கிடப்படுகின்றன. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த வருட கணக்கை ஒரு தியாக வரலாறை முன்னிறுத்தி அதன் அடிப்படையிலே அதனை மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக ஆக்கப்பட்டன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தன. இதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு தகவல்களை அறிவிப்பதற்காக கடிதங்களை எழுதி அனுப்புவார்கள். அப்பொழுது அவர்கள் அனுப்பக்கூடிய செய்திகள் எந்த ஆண்டு வந்தது, இந்த ஆண்டு சொல்லப்பட்ட செய்தியா அல்லது பழைய செய்தியா என்பதாக சில நேரங்களில் குழப்பமாக ஆகிவிட்டன. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரெக்கார்டு கிடைக்கல. அப்போ இதனை நன்கு உணர்ந்த அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. கலீஃபா அவர்களே, நீங்கள் சில நேரம் கடிதத்தை எழுதி அனுப்புறீங்க, அதில் சில நேரங்கள் மாதங்களும் குறிப்பிடப்படலை, சில நேரங்களில் எந்த வருடத்தினுடைய கடிதம் என்பதாக எங்களுக்கு குழப்பமாக ஆகிறது. நீங்கள் எழுதி அனுப்புகிற அந்த கடிதம் அது முந்தைய ஆண்டுடையதா அல்லது இந்த ஆண்டுடையதா என்பதாக குழப்பங்கள் எங்களுக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்கு.
அதனால இஸ்லாமியர்களுக்கு என்பதாக ஒரு வருட கணக்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும், ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கடிதத்தை எழுதி அபு மூஸா அஷ்அரி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திற்கு மிக தேவையான ஒரு விஷயம் என்பதாக அவங்க உணர்ந்து எல்லா சஹாபாக்களையும் கூட்டி அவர்களுக்கு மத்தியில இந்த விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அப்ப சஹாபாக்களும் காலத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம், இஸ்லாம் என்பது பல நாடுகளுக்கு பரவிவிட்டது. இப்பொழுது அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது, ஆண்டுகளை குறிப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரெக்கார்டா இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப எதன் அடிப்படையில கணக்கை நாம் ஆரம்பிக்கிறது, எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு மையமாக வச்சு இஸ்லாமிய கணக்கை நாம் ஆரம்பிக்கலாம் என்பதாக சொன்ன பொழுது பல வகையான அபிப்பிராயங்கள் வந்துச்சு. அதில் மிக முக்கியமாக 4 அபிப்பிராயங்கள் வந்துச்சு. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு. 2வது, நபிக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆண்டை மையமாக வச்சுக்கலாம், ஆரம்பமாக வச்சுக்கலாம். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய தியாகம் நிறைந்த அந்த பயணத்தை மையமாக வச்சுக்கலாம். 4வதா, நபி அவர்களினுடைய வஃபாத், அதை நாம் மையமாக வச்சுக்கலாம் என்பதாக சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி அவர்களினுடைய பிறப்பின் போதும் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட பொழுதும் நாம் எல்லாம் முஸ்லீமாக இல்லை, அதனால அது வேண்டாம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறப்பு என்பது நமக்கு பெரும் துயரத்தை தரக்கூடிய அந்த ஆண்டாக இருக்குது. எனவே அப்பேற்பட்ட ஒரு ஆண்டை வச்சு நாம் இதை முன்னிறுத்தி நாம் நம்முடைய இஸ்லாமிய கணக்கை நாம் ஆரம்பிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஹிஜ்ரத் என்பது அல் ஹிஜ்ரத்து ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில். ஹிஜ்ரத் இருக்குது, இதுதான் ஹக்கையும் பாத்திலையும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்த மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்து தான். எனவே இதை நாம் அடிப்படையாக வச்சிடலாம், இதை அடிப்படையாக வச்சு நம்முடைய ஆண்டுகளை நாம் கணக்கிடலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்த பொழுது சொற்ப நபர்கள் தான் இஸ்லாத்தில் இருந்தாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்களோ அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த இஸ்லாம் கண்டது. அல்லாஹு தாலா கூட மக்கால இறங்கின சூறால அல்லாஹு தாலா மக்களை பார்த்து சொல்லும் பொழுது யா ஐயுஹன் நாசு என்பதாக சொல்லுவான், ஓ மக்களே என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுவான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்த முஸ்லீம்கள் குறைவு, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹு தாலா மக்களே என்பதாக ஒவ்வொரு சட்டத்தின் போதும் அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு இறங்கின ஆயத்துகளில் எங்கெல்லாம் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்பதாக அல்லாஹு தாலா அழைப்பான். காரணம் என்னவென்றால் மதீனாவில் ஈமான் கொண்டவர்கள் அதிகமான மக்கள் இருந்தாங்க, இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்தது. அதனால் அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனு என்பதாக குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூப்பிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஹிஜ்ரத் என்பது தான் மிகப்பெரிய இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. எனவே அந்த நிகழ்வை நாம் மையமாக வச்சு நம்முடைய இஸ்லாமிய ஆண்டை நாம் நிர்ணயிக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவு செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு மாதங்களில் எதை முன்னதாக வைக்கலாம் எதை பின்னதாக வைக்கலாம் என்பதாக அதனுடைய தர்த்தீப் சம்பந்தமாக ஒரு ஆலோசனை செஞ்சாங்க. அப்போ பல சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க. சிலர் ரஜபை வைக்கலாம் முதலாவது ஆண்டாக, சில மக்கள் சொன்னாங்க ரமலானை வைக்கலாம், மாதங்களிலே சிறந்த மாதம் என்பது ரமலான் மாதம் தான்,
குர்ஆன் இறங்கின மாதம், அதனால ரமலான் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்பதாக சொன்னாங்க. சில மக்கள் சொன்னாங்க முஹர்ரம் மாதத்தையே நாம முதலாவது மாதமாக வைக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்படிதான் அமல்கள் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பக்கூடிய அந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்குது. அதனால் அவங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க என்பதாக சொல்லி முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக ஆக்கப்பட்டு துல்ஹஜ் மாதம் கடைசி மாதமாக அந்த நேரத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய ஆண்டு என்பது மிகப்பெரிய ஒரு தியாகத்தை உள்ளடக்கிய ஒரு பயணத்தை மையமாக வைத்து கணக்கிடப்படக்கூடியதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான சிரமங்களுக்கு உட்பட்டார்கள். கடைசியில இந்த மக்கால இஸ்லாமியர்கள் வாழ முடியாது என்ற ஒரு நிலை வந்துருச்சு. இதுக்கு மேல இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை வணங்க முடியாது, சரியாக வாழ முடியாது, இஸ்லாமியர்கள் வாழுவதற்கு தகுதியான பூமியாக மக்கா இல்லை என்ற ஒரு நிலை வந்த பொழுது அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்வதற்காக உத்தரவிட்டான். பல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த இடத்தை என்னுடைய கனவுல காட்டுறான். அந்த இடம் என்பது மதீனாவாக இருக்குது, நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போங்க என்பதாக சொன்ன உடனே பல சஹாபாக்கள் குழுக்களாக மக்காவை விட்டு மதீனா போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. சில முஸ்லீம்கள் தங்களத்தினால இருந்தாங்க. மற்ற எல்லா மக்களுமே நபிக்கு முன்பதாக மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே பல மக்கள் போகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நானும் மதீனாவுக்கு போறேன் என்பதாக கிளம்பினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னையும் அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லுவான் என்பதாக நான் நினைக்கிறேன், அதனால நீங்க பொறுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போனா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஹிஜ்ரத்து சேர்ந்து போவோம் என்பதாக சொன்னாங்களோ, அதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டாம வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க, ஹிஜ்ரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அப்பொழுது என்னுடைய கதவு பூட்டி இருக்கக்கூடாது என்பதாக நினைத்து பூட்டாமலேயே இருப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, சரியாக இந்த விஷயத்தை சொல்லி 40வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டாங்க. சரியாக 40வது நாளில் அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் எல்லாம் இங்கிருந்து நிறைய பேர் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு பிறகு நபியும் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு வலிமையான ஒரு ஆட்சி அவங்களுக்கு அங்கே கிடைச்சிடும். அதன் மூலமாக நம்மளை அவங்க எதிர்க்கலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய பயணம் குழுக்கள் எல்லாமே மதீனா வழியாகத்தான் போகும். அதன் மூலமாக ஏதாச்சும் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதை உணர்ந்து அந்த மக்கள் எல்லாம் ஆலோசனை செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த முகம்மதை நாம் என்ன பண்ணலாம் என்பதாக. அப்போ ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாரு. சில பேர் அவர் போயிட்டு போகிறாரு, இங்கே இருந்தால் தான் நமக்கு தொல்லை என்பதாக சொன்னாங்க. சில மக்கள் சொன்னாங்க, அவரை கூட்டிட்டு போய் நாம் ஒரு இடத்துல கைது செஞ்சு வச்சுக்கலாம், அவர் மௌத்தார வரையும் அங்கேயே இருக்கட்டும் என்பதாக. அப்போ அபூஜஹல் சொன்னா, நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இதை நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன். அவன் சொன்னால், நம்முடைய அந்த மக்கால் இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்திலையும் பலமான ஒரு ஆளை குறித்து ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து ஒவ்வொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே நபியுடைய வீட்டை முற்றுகையிட்டு நபி அவர்கள் வெளியே வரும் பொழுது அவங்களை தாக்கி அவர்களை கொலை செஞ்சிடலாம். இதனால் நபி அவர்களுடைய கூட்டத்தார்கள் குடும்பத்தார்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, நாங்கள் பழி வாங்கணும் என்பதாக சொல்லும் பொழுது எல்லோருடைய கூட்டத்தையும் அவங்க பழி வாங்க முடியாது என்பதாக அபூஜஹல் ஒரு யோசனை சொல்கிறான்.
இப்போ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே நாம் செஞ்சுட்டலாம், இன்னைக்கு நைட்டு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டலாம், காலையில் வரும் பொழுது அவர்களை கொலை செஞ்சிடலாம் என்பதாக ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அறிவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி உங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி அவங்க திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, இனிமேல் நீங்க இந்த பூமியில இருக்க தேவையில்லை, நீங்க மதீனாவுக்கு போங்க என்பதாக அல்லாஹ்வினுடைய கட்டளை வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உச்சி வெயில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் சரியாக உச்சி வெயில் இருக்கும் பொழுது தலையில ஒரு துணியை போட்டுட்டு, வெயிலுடைய அந்த உஷ்ணம் தாங்க முடியாம தலையில ஒரு துணியை போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, அபூபக்கரே உங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போக சொல்லுங்க, தனியா பேசணும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்கள் தான், வெளியார் யாருமே நம்ம வீட்டில் இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு நாம் ஹிஜ்ரத் செய்யணும் என்பதாக அல்லாஹ் தாலா எனக்கு உத்தரவிட்டுட்டான், அதனால் நைட்டு நாம் போயிடுவோம் என்பதாக சொல்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தயாரிப்புகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க, இரவு படுக்கிறாங்க. படுக்கக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தன்னுடைய படுக்கையில் படுக்க வச்சுருக்காங்க. நபி அவர்களுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படுக்க வச்சு அவங்களுடைய போர்வையை போத்தி விட்டுறாங்க. வெளியிருந்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க என்பதாக தெரியும். ஆனால் உள்ளாக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ காஃபிர்கள் எல்லாமே வீடை முற்றுகையிட்டாங்க, வெளியே நிற்கிறாங்க. நபி அவர்களுடைய பழக்கம் எப்போதுமே தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு பள்ளிவாசலில் போய் கஅபால போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் தொழுகிறதுக்காக வேண்டி வருவாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய பலியை தீர்த்துக்கலாம் என்பதாக காஃபிர்கள் எல்லாம் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அலியே நீங்கள் இந்த இடத்துல இருங்க, இந்த மக்களுக்கெல்லாம் என்னிடத்துல அமானத்தை ஒப்படைச்சிருக்காங்க, அவங்களுடைய பொருட்கள் என்னிடத்துல இருக்கு, நீங்கள் நாளைக்கு எந்திரிச்சு அவங்கவுங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மதீனாவுக்கு வாங்க என்பதாக சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பின்னாடி கேட்கப்படுது, அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய இடத்துல படுக்கிறீங்க, சுற்றிலும் காஃபிர்களாக இருக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏன்னா அந்த மக்கள் கோபத்தில் வந்து நபின்னு சொல்லி உங்களை தாக்க ஆரம்பித்தாங்கன்னா உங்களுடைய உயிர் போயிருமே, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி தைரியமாக இருந்தீங்க என்பதாக கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை தான் எனக்கு தைரியம் கொடுத்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு எந்திரிப்பீங்க, நீங்கள் அமானிதத்தை கொடுங்க, மதீனாவுக்கு வாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாளைக்கு நான் ஹயாத்தாக இருப்பேன், அமானிதத்தை ஒப்படைப்பேன், மதீனாவுக்கு போவேன் என்பதாக நபி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியாக நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் அன்றையுடைய நாள் தான். இன்றையோட நாள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உயிர் நடுவில் இருக்குது, சுற்றிலும் அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஒன்று இருக்கும் பொழுதும் நிம்மதியாக தூங்குனாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க என்பதாக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்படும் பொழுது யாசீன் சூராலிருந்து ஒரு ஆயத்தை ஓதி, وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்களுக்கு முன்னாடி நாம் திரைய போட்டோம், அவர்களுக்கு பின்னாடி நாம் திரைய போட்டோம், அவர்களை நாம் மூடி விட்டோம், அவங்க பார்க்க மாட்டாங்க என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிட்டு கையிலிருந்து ஒரு மண்பிடியை தூக்கி போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போகிறாங்க. சுற்றிலும் காஃபிர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. ஆனால் எந்த காஃபிர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. நபி அவர்கள் இங்கேருந்து போகிறாங்க, போனதுக்கு பிறகு ஒரு மனிதர் வராரு,
வந்து அந்த காபிர்களை பார்த்து கேட்குறாரு, எதுக்காக வேண்டி நீங்கள் இங்கே காத்திருக்கீங்க? அப்போ அந்த காபிர்கள் சொல்கிறாங்க, முகமது நபி உள்ளாக இருக்கிறாரு, தஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியே வருவார், அவரை கொல்றதுக்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கோம். இப்போ அந்த மனிதர் சொன்னார், இப்போ தான் உங்கள் முன்னாடி போனார், இப்போ தான் அவர் உங்கள் முன்னாடி போனார், நீங்கள் பார்க்கலையா? உங்களுடைய தலையெல்லாம் பாருங்கள் மண்ணாக இருக்குது என்பதாக சொன்ன உடனே தலை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அந்த அவங்களுடைய வீட்டில் எட்டி பார்த்தாங்க. நபி அவர்களுடைய இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு முகமது இங்கே தான் படுத்திருக்காரு என்பதாக அந்த மக்கள் அங்கே இருந்துட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சௌரு குகைக்கு போகிறாங்க. முதலாவதாக சௌரு குகைக்கு போய் அந்த இடத்துல 3 நாட்கள் தங்கியிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகணும் என்பதாக ஒரு முடிவு வந்த உடனேயே பல வகையான திட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுட்டாங்க. அதாவது நாம் இங்கிருந்து சௌரு குகைக்கு போயிடுவோம், சௌரு குகையில் 3 நாள் தங்குவோம், அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து நாம் மதீனாவுக்கு போவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே உள்ள கோபத்தில் எல்லா மக்களும் நம்மளை தேடுவாங்க, ஊரில் எல்லா பக்கமும் தேடுவாங்க. நாம் அந்த நேரத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிச்சிடுவாங்க. இதே நாம் ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் ஒரு மனிதனுடைய கோபம் என்பது 3 நாட்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அவனுடைய கோபம் என்பது சற்று குறையும். அப்போ அவங்களுடைய தேடுதலில் குறைவு ஏற்படும். அதுக்கு பிறகு நாம் போகலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை யோசித்து நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டிலேருந்து சௌரு குகைக்கு போயிட்டாங்க. சௌரு குகைக்கு போகும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதத்தால் நடந்து போனாங்க. காலை இப்படி பாதத்தை வச்சு நேராக வச்சு நடக்காமல் வெறும் பாதத்தை மட்டும் ஊண்டிட்டு நடந்து போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் பாத அடிகளை வச்சு யார் போயிருக்கா, எந்த அளவிற்கு வெயிட் உள்ள ஒரு மனிதர் போயிருக்காரு, எந்த அளவிற்கு வயசுள்ள ஒரு மனிதர் போயிருக்கார் என்பதாக கணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதத்தை ஊண்டிக்கிட்டே போனாங்க. எத்தனையோ மலைகள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌரு மலையை தேர்ந்தெடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற மலைகளில் லேசாக ஏறிடலாம், எல்லா மக்களும் ஏறிடலாம். ஆனால் இந்த சௌரு மலையில் ரொம்ப கடினமான கற்கள் அதிகமான மலையாக இருந்துச்சு. அதில் ஈஸியாக ஏற முடியாது, இலகுவாக ஏற முடியாது. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 53 வயசு. அப்பேற்பட்ட மனிதர் கண்டிப்பாக ஏறவே முடியாது என்பதை காபிர்கள் உணர்ந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌரு குகைக்கு போகிறாங்க. அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கனால ஏற முடியலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தோளில் சுமந்து அந்த இடத்துல போய் தங்க வைக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்பதாகவே ஏற்பாடு செஞ்சுட்டாங்க, சௌரு குகையில் 3 நாள் தங்குவேன். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன நிலைமைகள் என்பதை பகலில் கண்காணிங்க, இரவில் வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமைக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பகலெல்லாம் மக்கத்து காபிர்களோட நீங்கள் ஆடு மேய்ங்க, இரவில் வந்து எங்களிடத்துல பாலை கொடுங்க, உணவு கொடுங்க என்பதாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் வந்தார், வந்து இரவில் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு தஹஜ்ஜத் நேரத்தில் கிளம்பி போயிடுவார். இவர் போகக்கூடிய நேரத்தில் அந்த பாதத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சு இந்த ஆடு மேய்க்கிறவர் அந்த நேரத்தில் வந்து இவங்க எந்தெந்த இடத்துலலாம் பாதத்தை வைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆடுகளை மேய்க்க விட்டு, ஆடுகள் மேய்க்கிறதுனால பாதங்கள் அவங்களுக்கு சரியாக பிடிபடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் ஒரு திட்டமிடுதலோட ஹிஜ்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பித்தாங்க. அப்பையும் அந்த காபிர்கள் சரியான திறமை மிக்கவர்களாக இருந்ததுனால சரியாக அந்த சௌரு குகைக்கு கிட்டக்க வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இங்கே இருக்கிறாங்க, அந்த காபிர்கள் இங்கே நிற்கிறாங்க.
அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லவ் அன்ன அஹதஹும் யந்துரு கதமைஹி ல அபுசரனா. இந்த காபிர்களில் யாராவது ஒரு ஆள் காலில் முள்ளி குத்திருச்சு அல்லது ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி குனிஞ்சு காலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலே நாமெல்லாம் தெரிஞ்சிருவோம், நம்மளை பார்த்துருவாங்க என்பதாக சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லவா, வஹியை பார்த்தவங்க அல்லவா, அதனால அல்லாஹ்வினுடைய அந்த உறுதியான ஈமானோட சொன்னாங்க, மா லொன்னுக்க யா அபூபக்கர், யா அபூபக்கர் மா லொன்னுக்க பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளோட நாம் 2 பேர் மட்டும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களோட இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான். அதாவது கவலைப்படாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயப்படலை. சஹாபாக்கள் உயிருக்கு பயப்பட்டவங்க அல்ல. எந்த சஹாபாக்களுமே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்பதாக நினைச்சு பயப்படக்கூடியவர்கள் அல்ல. அந்த நேரத்தில் அவங்க கவலைப்பட்டாங்க. என்ன கவலை அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்தா அது ஒரு உயிரோட போயிடும், ஆனா நபி அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பு என்பதாக கவலைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க என்பதா, நீங்க கவலைப்படாதீங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மக்கள் போயிட்டாங்க. 3 நாள் கழிஞ்சிச்சு. இப்போ அவங்களுடைய தேடுதல் குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. மதீனாவை நோக்கி போய் சரியாக 8 நாட்கள் பயணம் செஞ்சு மொத்தம் 12 நாட்கள் பயணத்திற்கு பிறகு மதீனாவை நோக்கி போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டு கிளம்பிட்டாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனேயே மதீனா மக்கள் எல்லாமே தினமும் வருவாங்க. தினமும் விடிஞ்ச உடனே அவங்களுக்கு வேலை, அவங்களுடைய ஊருக்கு வெளியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்களா என்பதாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உச்சி வெயில் வந்தோன்னே திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு தடவை ஒரு யூதன் தன்னுடைய மாடியில் இருந்து ஏதோ ஒன்றை தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதை பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க என்பதாக சத்தமாக கூச்சம் போட்டான். சத்தமாக கூச்சல் போட்ட உடனே எல்லா மக்களுமே பெரும் திரளாக கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறதுக்காக வேண்டி எல்லா மக்களும் ஊருக்கு வெளியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அருமையாக வரவேற்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஹிஜ்ரத்துடைய வரலாறாக இருக்குது. ஹிஜ்ரத் என்பது மிகவும் ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குது. தான் சொந்த ஊரை விட்டு போகிறது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறது, போற இடத்துலையும் சரியான முறையில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்பது கூட தெரியாம ஏதாவது ஒரு ஊருக்கு போறது இருக்குது. அந்த அளவிற்கு ஒரு தியாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அதனுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பல நாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக பரவ செய்தார். எனவே இதுதான் சரியான மையமான ஒரு பகுதி என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இந்த ஹிஜ்ரத்தை வச்சு நாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டை கணக்கிடலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வருடத்தினுடைய ஆரம்பமும் இறுதியும் அல்லாஹ் தஆலா தியாகத்தை மையமாக வைத்திருக்கிறார். வருடத்தினுடைய இறுதி என்பது துல்ஹஜ்ஜாக இருக்கிறது. துல்ஹஜ் என்பது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜுக்கு 10 குர்பானை கொடுக்க சொல்றான். எனவே நீங்க தியாகத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக. அதே போல அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடு முஹர்ரம் மாதத்தையும் அல்லாஹ் தஆலா புத்தாண்டாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இதுவும் ஹிஜ்ரி அடிப்படையாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத் என்பதும் மிகப்பெரிய ஒரு தியாகம் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். எனவே
இஸ்லாமியர்களுடைய வாழ்வு என்பது ஒரு தியாகம்தான். எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள் இன்னங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் இஸ்லாமியர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை உச்சமாக கருதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.